அதாவது வந்து நம்ம ஹோல்சேல்ல இருந்து எடுத்து ரீட்டைல் எப்படி மார்ஜின் வச்சு எப்படி விற்கணும் அதையும் நான் சொல்லித்தரேன். இல்ல எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ப்ராப்ளம் இல்ல, இதே மாதிரி செட்டப் பண்ணணும் அப்படின்னாலும் நான் வந்து மிஷின்ஸ்ல இருந்து எண்ட் ஆஃப் தி டே எப்படி செல்லிங் பாயிண்ட் வரைக்கும் எப்படி போகணுமோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் மோர் ஓவர் சர்டிபிகேஷன்ஸ், இந்த சர்டிபிகேட் எம்எஸ்எம்இ சர்டிபிகேட், முத்ரா லோன் எப்படி வாங்குறது, அப்புறம் வந்துட்டு ஃபுட் லைசன்ஸ் எப்படி வாங்குறது, அப்புறம் வந்து நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் எப்படி செக் பண்றது, பேட்ச் நம்பர் எப்படி அடிக்கிறது, எப்படி வந்து ப்ராடக்ட்டை மெயின்டைன் பண்றது, குவாலிட்டி செக் எப்படி பண்றது, கடலை எப்படி சோர்ஸ் பண்றது, தேங்காய் எப்படி வாங்குறது, எள்ளு எப்படி வாங்குறது, கருப்பட்டி எந்த பதத்துல போடுறது, டாப் டு பாட்டம் எல்லாமே சொல்லி தராங்க. அதுக்குண்டான ட்ரைனிங் செஷன்ஸும் எங்கள்கிட்ட வந்தா இருக்குதுங்க. எங்கள்கிட்ட வந்து அதுவும் பழகிக்கலாம். பிளஸ் வந்து உங்களுக்கு செட்டப்புக்கு உண்டான என்ன இது எல்லாமே வந்து டீடைல்டா சொல்லி தரப்படும். நீங்களும் வீட்டுல இருந்தே சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் பின்னாடி ஓடிட்டு இருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரச்செக்கு. இந்த மரச்செக்கு யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 3 விதமான ஆயில் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆயில் பிசினஸ் அப்படிங்கிறது டெய்லிக்குமே அன்றாட தேவைப்படுற ஒரு பிசினஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களே மசாலா கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான மசாலாஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எப்படிலாம் ஆயில் ப்ரிப்பேர் பண்றாங்க, இதுல எப்படிலாம் லாபம் இருக்கு எல்லாமே டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு மேலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க வீடியோ. பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குங்க. உங்களை பத்தியும் உங்களுடைய கம்பெனி பத்தியும் நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிடுங்க. முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம வந்து அல்முக்னி ஆர்கானா ஆயில் மில்லு மற்றும் மசாலா கம்பெனிங்க. நம்ம வந்து 15 இயர்ஸா வந்து எண்ணெய் மசாலா வெரைட்டிஸ் எல்லாமே ஹோல்சேலாவும் ரீட்டைலாவும் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி பக்காவா இருக்குங்க. 100% பியூராவும் எந்த கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாம ப்ராப்பரான முறையில சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நம்ம வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோங்க. வாங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேக்டரிக்கு போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். பிரதர் இப்ப எங்க வந்திருக்கோங்க? பிரதர் இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா நம்மளோட சின்ன இங்க இருக்கிற ஸ்டாக் பாயிண்ட்டுங்க. நம்ம இங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. கடலை தேங்காய் எல்லாமே இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பேக்கேஜ் டிஸ்பேச்சுக்கு தயாரா இருக்கிற எண்ணெய் டின்ஸ் எல்லாமே இங்க இருக்குதுங்க. இதெல்லாம் இன்னத்தோட ஆர்டர்ஸுங்க பிரதர். இன்னைக்கு எல்லாமே இதெல்லாம் வந்து நம்ம மினி வேன் வச்சு நம்ம இதெல்லாம் கும்பகோணத்துக்கு போகுதுங்க. சரிங்க. எப்படி உங்களுடைய ப்ராடக்ட்டோட தரத்தை எல்லாம் மெயின்டைன் பண்றீங்க? தரம்னு பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம், நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரே கொப்பரை எல்லாம் வந்து அன்சல்ஃபர்டு காய்ங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்சல்ஃபர்டுங்க எல்லாமே. இதை நேச்சுரலா காய வச்சு இது பண்றதுங்க. கொப்பரை எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா வந்து மாய்ஸ்சர் லெவல்ல இருந்து பக்காவா கண்டென்ட் எல்லாமே நல்லா இருக்குங்க உங்களுக்கு. இதெல்லாம் வந்து சல்ஃபர் இல்லாம காய வைக்கிறதுங்க. அதாவது கெமிக்கல் ஃப்ரீ, 100% நேச்சுரல்ங்க, கெமிக்கல் ஃப்ரீங்க. அதே மாதிரி கடலை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கடலை பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய முத்துங்க. இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டி உள்ள கடலைங்க எல்லாமே. இதெல்லாம் அப்படியே எடுத்து காமிக்கிற பாருங்க. இதுல தாங்க நம்ம எண்ணெய் எடுத்து அரைச்சு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோங்க. எந்த கெமிக்கல் ஆட் பண்ணாதுங்க, பக்காவா காய வச்சு மாய்ஸ்சர் கண்டென்ட்ல இருந்து எல்லாமே எண்ணெய்க்கு உகந்த மாதிரி கடலைங்க இதெல்லாம். பிரதர் நீங்க என்ன தவிர வேற என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பிரதர் என்ன தவிர நாங்க மசாலா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க. அது மசாலாவோட ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். பிரதர் இதுதான் வந்து காஞ்ச மிளகாங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மிளகுல நாங்க மிளகு தூள் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுதான் ஸ்டாக்ஸுங்க. பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா மிளகெல்லாம். இதெல்லாம் ஆந்திரா மிளகுங்க. பக்காவா இருக்கும் உங்களுக்கு, குவாலிட்டி வைஸ் பக்காவா இருக்குங்க. பிரதர் மாஸ்க் போட்டுக்குங்க, இல்லைன்னா நம்மளால காரம் நம்மளால இது பண்ண முடியாது, நிக்க முடியாதுங்க. வாங்க பிரதர், வீடியோக்காக நம்ம வந்து மிஷினையே இப்ப ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கோம். இல்லைன்னா நம்மளால வந்து இந்த இடத்துல நிக்க முடியாது. இதுதான் நம்மளோட ப்ராசஸிங் மிஷினுங்க. இங்க இருந்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இங்க இதுல ப்ராசஸ் ஆகி இந்த டியூப் வழியா இங்க வந்து இறங்குங்க. மிளகா இங்க வந்து இறங்கும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரேடுல மிளகு தூளுங்க. இதுல இருந்து கிரைண்ட் பண்ணுங்க. அந்த பினிஷ்டு வெரைட்டியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. அரிசி மாவு தயாரிக்கிற அந்த மிஷினுங்க. இது வந்து ரோஸ்டிங் ஆயிட்டு இருக்குதுங்க. அரிசி மாவு வந்து அரிசி மாவுக்கு வந்து இப்படி ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராப்பரான மாவா கிரைண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரோஸ்டிங் யூனிட்டுங்க இது பேரு. நம்ம இதுல இருந்து அரிசி மாவுக்கு தயார் பண்றதுக்கு இதை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க அரிசி மாவு நம்ம தயாரிப்போம். இது சீரகங்க. இது சீரகத்தூளுக்கு உண்டான சீரகங்க. பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல கிரைண்டிங் வெரைட்டிங்க. பக்காவா இருக்குங்க. இது குவாலிட்டி வைஸ் டாப்பா இருக்குங்க. டாப் குவாலிட்டி சீரகங்க. நம்ம ஜீரகத்தூள் எல்லாம் இந்த மாதிரி ஜீரகத்துல இருந்தா நம்ம பண்றதுங்க. இது நாட்டு மல்லிங்க. நம்ம மல்லித்தூள்ல இதுல இருந்தாங்க தயாரிப்போம். நம்மள்ட்ட ஸ்டாக்ஸ் பாருங்க, நாட்டு மல்லி இருக்குதுங்க. ப்ராப்பரான பக்கா குவாலிட்டிங்க, கிரைண்டிங் வெரைட்டிங்க, ரோஸ்ட் பண்ணி பக்காவா இருக்குது பாருங்க. இதுதாங்க அப்படியே நம்ம பார்த்தோம்ல மிளகுத்தூள். இது நல்லா ஃபைனா வந்து கிரைண்ட் பண்ண மிளகுத்தூளுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். கலர்ஸும் ரொம்ப அட்ராக்டிவ் கலர்ஸ் இருக்காதுங்க. ஏன்னா நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றது இல்ல. நல்ல குவாலிட்டியா
ஆட்டின மிளகுல பர்ஃபெக்டான பதத்துல கரெக்டான முறையில பழைய ட்ரெடிஷ்னல் வேலை நம்ம அரைக்கிற மிளகு தூளுங்க. இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கலரா இருக்கும், அந்த மாதிரி எந்த கலரும் இல்லைங்க. மிளகாக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தாங்க இதுல இருக்கு. இது வந்து மல்லித்தூளுங்க. உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து நாட்டு மல்லியில செஞ்ச மல்லித்தூளுங்க. உங்களுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், குவாலிட்டி, ஃபைன் கிரேட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுங்க. உங்களுக்கு மல்லித்தூளுங்க. உங்களுக்கு கொரியாண்டர் மசாலான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மெயினா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து மிளகு, மல்லி, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் மங்களகரமா எல்லாமே ஆரம்பிக்கிறது மஞ்சள்ல தான். உங்களுக்கு வந்து ப்ராப்பரான மஞ்சள், அதாவது வந்து விரலி மஞ்சள், நல்ல ஃபைன் குவாலிட்டி பாருங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோங்க. சில பேர் வந்து இதுல தேய்ச்சி குளிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல தேய்ச்சும் குளிக்கலாம், சமையல் பண்ணலாம். இது ஒரு ஆன்டிசெப்டிக்கா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. மஞ்சள் ப்ராப்பரா இருக்குங்க. உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நம்மள்ட்ட வந்து எடுத்தா டாப்பா இருக்குங்க உங்களுக்கு மஞ்சள். இது நம்ம 65 மசாலாங்க. இதுல வந்து வெஜ், நான்வெஜ் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுல 10 வகையான வெரைட்டிஸ் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதை வச்சு பன்னீர் 65, கோபி 65, சிக்கன் 65, சிக்கன் கபாப், ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே இந்த பவுடர்ல நம்ம வந்து ஃப்ரையிங் யூஸ் பண்ணிக்கலாங்க. வெளியில மற்ற கம்பெனிக்காரங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரே மசாலாவை 10 வகையா பிராண்ட் பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து நம்மளோட 65 மல்டிபர்பஸ் மசாலாங்க. உங்களுக்கு இது பக்காவா குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு டாப்பா இருக்குங்க. ஒரே மசாலால எல்லா வெரைட்டிஸும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பிரதர் இப்போ என்ன பண்ண போறீங்க? பிரதர் நம்ம வந்து இப்ப கடல் எண்ணெய் எப்படி அரைக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போறேங்க. உங்களுக்கு இது வந்து மிஷின்ல வந்து நம்ம கடலை எண்ணெய் கொட்டிடுறோம். நம்மளுக்கு வந்து கடல் எண்ணெயா இறங்குங்க. இது வந்து பியூரா நம்ம வந்து எந்த கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாம ப்ராப்பரான முறையில பக்காவான குவாலிட்டியில இருக்கிற கடலையை வச்சு நம்ம வந்து எண்ணெய் இறக்கிறோங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே பெருவெட்டு பருப்பா இருக்குங்க. எல்லாம் வந்து 90, 100 அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கிற கவுண்ட்டுக்குள்ள கடலைங்க, ஆயில் பருப்புங்க. இதை வந்து ட்ரை பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராப்பரான மாய்ஸ்சர் கண்டென்ட்ல நம்ம எண்ணெய் இறக்கிறோங்க. எண்ணெய் இறைச்சி எண்ணெயே வருதுங்க. நம்மளுக்கு எப்பவுமே வந்து நேச்சுரல் ஃபில்டர் தாங்க. உங்களுக்கு இது வந்து ப்ராசஸ்ங்க, அரைக்கிற ப்ராசஸ்ங்க. இங்க மேல நம்ம எண்ணெய் கொட்டிட்டோம்னா, கடலை கொட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா கீழே வழியா எண்ணெயா வந்துருங்க. உங்களுக்கு அந்த கடல் எண்ணெய் அப்படி நம்ம ஊத்தி வச்சிருவோங்க. எந்த ஃபில்டரும் இல்ல, நேச்சுரல் ஃபில்டர் ஆகுங்க நம்மள்ட்ட. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேரல்ஸ்ல ஊத்தி வச்சிருவாங்க. உங்களுக்கு நேச்சுரல் ஃபில்டர் அப்படி செடிமெண்ட் கீழே செடிமெண்ட் இறங்குங்க. செடிமெண்ட் இறங்கி வந்து இந்த மாதிரி நாங்க பாட்டிலிங் பண்ணுவோங்க. பாட்டிலிங் பண்ணி 1 லிட்டர், 1/2 லிட்டர், 5 லிட்டர்ஸ் நம்மள்ட்ட கேன் இருக்குங்க. அது போக வந்துட்டு டின் 16.5 லிட்டர்ஸ்ல டின் வெரைட்டியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பல்க் குவான்டிட்டியில வேணுங்கிறவங்களுக்கு வந்து டேங்கர்லயும் 11,000 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம கிட்ட ஹோல்சேல் இருக்கு. என்னடா இவங்க கம்பெனி பெருசா இருக்கு, நிறைய தான் எடுக்கணுமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லைங்க. ஒரு ஹோல்சேல் பண்ணணும், பிசினஸ் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கிறவங்க ஒரு சின்ன 10 லிட்டர்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க. நாங்க அதுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். வீட்டுக்கு வேணும்னாலும் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து பார்சல்ல நான் உங்களுக்கு பண்ணி தருவேங்க. இந்த என்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படுங்க? பிரதர் ஒண்ணும் இல்ல பிரதர், இது வந்து மினிமம் பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இல்ல வந்துட்டு எனக்கு வந்து இதே மாதிரி செட்டப் போடணும் அப்படின்னு சொன்னாலும் நான் அதுக்கும் சப்போர்ட் பண்ணி தருவேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் மிஷினரிஸ்ல இருந்து என்ன சர்டிபிகேஷன்ஸ் வாங்கணும் எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவேங்க. அதே மாதிரி என்கிட்ட வந்து அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. மினிமமா எனக்கு ஒரு 3,000, 4,000, 5,000 அதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். அதுல வச்சு நான் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு எங்கள்கிட்ட இருந்து ஹோல்சேல்ல வாங்கி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து நம்மள்ட்ட வந்து சப்ளையர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் எடுத்து என்ன ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பிரதர். வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து ஏதாவது வியாபாரம் பண்ணணும், சின்னதா நான் வீட்டுல இருக்கிறேன், பக்கத்துல எல்லாம் நான் வியாபாரம் பண்ணணும், ஏதாவது ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கம்பெனில இருக்குதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 10 லிட்டர்ல இருந்து ஆரம்பிக்கணும்னாலும் கம்பெனி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரும். எல்லாம் வந்து வெளியே இருக்கிற மற்ற கம்பெனிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா 10 லிட்டருக்குலாம் யாரும் ஹோல்சேல் தர மாட்டாங்க. மினிமம் குவான்டிட்டியா ஒரு 50 லிட்டர் 100 லிட்டர் எடுங்கன்னு. உங்களுக்கு வந்து நான் 10 லிட்டர்ல இருந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேங்க. பிரதர் எடுத்தோடனே உங்களை மாதிரி நாங்களும் மரச்செக்கு மிஷின் போட்டு ஆரம்பிச்சிடலாமா இல்ல ரீசெல்லிங் பண்றதா, எது பெஸ்டா இருக்கும் பிரதர்? பிரதர் அதாவது வந்து உங்களுக்கு பொருளாதாரம் தான் இதுல மெயினுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைங்க, இடம் தேவை,
பிளஸ் வந்து மிஷினுக்கு காஸ்ட் தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, கொஞ்சம் போய் முடக்கிற மாதிரி இருக்கும், பணம் முடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பெஸ்ட் இன்னொரு ஐடியா இருக்கு. ஒரு சின்னதா ஒரு 5000 10,000ன்ற மாதிரி நம்ம கிட்ட இருந்து எண்ணெய் மசாலா எல்லாம் எடுத்து ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஷினரி போறது, ஒரு சர்டன் ஸ்கேல் போயிட்டு அதுக்கப்புறம் மிஷினரி போறது நல்லது பிரதர். உங்க கம்பெனில பிரதர் எத்தனை வகையான எண்ணெய்கள் தயாரிக்கிறீங்க பிரதர்? நம்ம கம்பெனில வந்து 3 வகையான எண்ணெய் தயாரிக்கிறேங்க. கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து கருப்பட்டி போட்டு அரைக்கிறதுங்க. உங்களுக்கு சுத்தமான வகையில எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம இருக்கிற பக்காவான கருப்பட்டி எள்ளு போட்டு அரைக்கிறதுங்க. தேங்காய் எண்ணெய் வந்து அன்சல்ஃபர்டுங்க. தேங்காய் எண்ணெய் வந்து 100 200% அடிச்சிடும். ஏன்னா வந்து காயிலிருந்து கொப்பரை வரைக்கும் நம்ம தாங்க, எண்ணெய் வரைக்கும் நம்ம தாங்க மேனுஃபேக்சரிங். நம்ம தோட்டத்துல இருந்து விளையிற காயில கொப்பரையாக்கி எண்ணெய் ஆக்குறாங்க. கடலையும் அதே மாதிரி தாங்க, உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் டாப்பா இருக்கும். இதுவும் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் தான். சோர்ஸ் பண்ண ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்றது மட்டும் நம்ம வந்து குஜராத்ல இருந்து சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. மொத்தமா பல்கா நம்ம குவான்டிட்டியா இறக்கிடுவோங்க. என்னென்ன அளவுல கிடைச்சிட்டு இருக்குங்க? இது வந்து 1 லிட்டர், அரை லிட்டர், 5 லிட்டர் கேனுங்க, பாட்டில்ஸ்லிங்க. அது போக வந்து 16.5 லிட்டர்ஸ் டின்ல வருங்க. அதுக்கு மேல வந்து பேரல் இருக்குதுங்க. பேரல் வந்து 169 லிட்டர்ஸ் வருங்க. அது போக வந்து கண்டெய்னர்லயும் வேணும்னாலும் நம்ம இறக்கி தரலாங்க. கடையில நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஏன் அதை சூஸ் பண்ணாம நாங்க செக்குன்னு ஏன் சூஸ் பண்ணணும் பிரதர்? அதாவது வந்து எல்லாம் வந்து பாயிலிங் பாயிண்ட்டுங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து கடையில வாங்குற எண்ணெய் வந்து அபவ் 150 டிகிரி செல்சியஸ்ல பாயிலிங் பாயிண்ட் இருக்குதுங்க. ஆனா இது வந்து அந்த அளவுக்கு பாயிலிங் பாயிண்ட் கிடையாதுங்க. இது வந்து ரூம் டெம்பரேச்சர், என்ன டெம்பரேச்சரோ, மிஷினோட டெம்பரேச்சரோ, நம்ம கை அதாவது வந்து கை தாங்குற அளவுக்கு உண்டான டெம்பரேச்சர் தாங்க இதுல வரும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து அது ஃபுல்லா வந்து கெமிக்கல்ஸ், அடல்ட்ரேஷன்ஸுங்க. ஆனா நம்மளுது வந்து பியூரா இருக்குங்க, குவாலிட்டி வைஸ் டாப்பா இருக்குங்க. எல்லா தொழிலும் லாபம் தெரிஞ்சாதான் அது செய்யலாமா வேணாமான்னு முடிவு எடுக்க முடியும். இந்த தொழில எவ்வளவு லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குங்க? அதாவது வந்து நீங்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா லிட்டருக்கு வந்து 40 to 50 ருபீஸ் மார்ஜின் இருக்கு. இது குவான்டிட்டி பேஸ்ட் வியாபாரங்க. அதாவது சின்ன லெவல்ல 10 லிட்டர்ல ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு வந்துட்டு 1000 லிட்டர்ஸ் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க, எங்கிட்ட இருந்து எடுத்து ரீசேல் பண்றவங்களே. சோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வால்யூம் போகும்போது உங்களுக்கு வந்து நெட்டா நிறைய வால்யூம்ல நிக்குங்க. கம்மியான வால்யூம் பண்ணா கம்மியா தாங்க இதுல இருக்கும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணா அப்படின்னா, ப்ரொடக்ஷன் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா வந்துட்டு மந்த்லி 1 to 2 lakhs வரைக்கும் டெஃபினட்டா எடுக்கலாங்க. அதுக்குண்டான இதுவும் நான் சப்போர்ட் பண்ணி தரேங்க. பிரதர், எண்ணெய் வகைகளா இருக்கட்டும் இல்ல மசாலா வகைகளா இருக்கட்டும், எப்படி உங்ககிட்ட வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுங்க? பிரதர், நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேட்ஸ் எல்லாம் வந்துடும் பிரதர். கோயம்புத்தூர் ஃபுல்லா டோர் டெலிவரி ஃப்ரீங்க. பிளஸ் வந்து வெளியூருக்கு உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து கொரியர், பார்சல் சர்வீஸ் மூலியமாவும் நம்ம அனுப்பிச்சுக்கலாம் பிரதர். ஆனா இந்த கம்பெனில எவ்வளவு நாளா நீங்க வந்து புண்ணாக்கு எடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம ஒரு 5-10 வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம அன்னூர்தான் வரங்க. நம்மளது மாடு இதெல்லாம் தோட்டம்லாம் இருக்குதுங்க. சரிங்க. உள்ள கண்ண புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு எல்லாமே எடுக்கிறோம். நம்ம உள்ள இங்க இருந்து எடுத்தா மாடு நல்லா சாப்பிடுதுங்க. அதனால இந்த ஏரியால வந்து எங்கேயும் எடுத்து பார்த்தா செட் ஆகலைங்க. அண்ணங்கிட்ட நல்லா இருக்குது இந்த புண்ணாக்கு. அதனால நம்ம ரெகுலரா இதுக்காண்டியே நம்ம அங்க இருந்து வந்து எடுத்து போயிடுறாங்க. ஏன்னா அன்னூர்ல ஏகப்பட்ட கம்பெனி வந்து அன்னூர்ல இருக்குதுங்க. எல்லாம் எடுத்து பார்த்தாச்சுங்க, செட் ஆகலைங்க. அதனால இவர்கிட்ட நல்லா இருக்குதுங்க, எடுத்தா தரம் நல்லா இருக்குதுங்க. ரேட்டும் நமக்கு ஏதோ பார்த்து அனுசரிச்சு கொடுத்துறாருங்க. அதனால அங்கிருந்து வந்து எடுத்துன்னு போயிடுறாங்க. சரிங்க. இந்த வீடியோல ஒரு எண்ணெய் தயாரிப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து பண்றாங்க, அது மூலியமா எந்த அளவுக்கு லாபம் சம்பாதிக்க முடியும், எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம மசாலா கம்பெனில எந்த மாதிரி மசாலா ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அதுல நம்ம எப்படி எல்லாம் எடுத்து பண்ணா எந்த அளவுக்கு லாபம் இருக்கு எல்லாமே டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி.